வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறோனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன போஸ்டிங் வந்து கால் போட் பண்ணியிருக்காங்கன்னா, டெக்னீஷியன் இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 UR. அதுக்கடுத்தாக ஆட்டோமோட்டிவ் காலிடம் பார்த்தீங்கன்னா 1. சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் வித் IT சர்டிஃபிகேட் அல்லது ஈக்வாலன் இன் ரிலவெண்ட் ட்ரேட் அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் இன் ரிலவெண்ட் ஃபீல்டு அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ். வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 இருக்க வேண்டும், அதிகபட்சம் 30 இருக்க வேண்டும். அதுக்கடுத்த பதவி பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளார்க்கு, காலியிடம் 1. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900லேருந்து 63,200 வரைக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. காலிடம் பார்த்தீங்கன்னா 1 OBC. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இதில் கூடுதல் தகுதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ பார்த்துக்குங்க. வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இருக்க வேண்டும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 27 இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 5 years வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஓபிசிக்கும் யூஆருக்கும் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் டிடி வந்து எடுக்கணும். டிடி பார்த்தீங்கன்னா டைரக்டர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டி பேயவுட் ஹைதராபாத். எஸ்சி எஸ்டி பிஹெச் விமன் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து இவங்க கொடுத்துருக்கிற முகவரிக்கு 31/1/2019 அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்ளிகேஷன் ஃபார்முடைய லிங்க்கும் கொடுத்துருக்கிறேன், டவுன்லோடு பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.